வந்து அப்படியே போட்டுருக்காங்க. இது எதுக்காக இப்படி வச்சுருக்கீங்க தெரியல, ஏதாவது தெரியுமா எனக்கு? நீங்களும் அப்படின்னு யாரா இதே ஒவ்வொரு வந்து அங்கெல்லாம் சுற்றி வருவாங்க, ஒரு அங்கெல்லாம் சுற்றி வருவாங்க தெரியாது. நல்லா இருக்கு வாட்டில் வந்து சுற்றி இல்லை ஒவ்வொரு அழகழகாக வச்சுருக்கீங்க. நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டும்போது நம்மளுக்கு பிடிச்ச பைக்கு வந்து ஒரு மாடலாக வைப்போம். அது பிஎம்டபிள்யூல இருக்குது. நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டும்போது நம்ம ஆசைப்பட்ட பைக்கை வந்து ஒரு சின்ன ஒரு மாடலாக வைக்கிறதுக்கு அந்த இது வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஜிடி நாயுடு மியூசியம் தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு ஆளுக்கு 75 ரூபா. அதாவது இந்த மஞ்சள் கலர் தெரியுது, அந்த மஞ்சள் கலரு, இந்த மஞ்சள் கலர் வந்து மியூசியமுக்கு மட்டும்தான் அந்த மஞ்சள் கலரு. ப்ளூ கலர் டேக் இருக்குது, அப்புறம் க்ரீன் கலர் டேக் இருக்குது. ஒவ்வொரு நம்ம சயின்ஸுக்கு தான், அதாவது சயின்ஸ் மியூசியம் பார்க்குறதுக்கு ஒரு ரேட்டு. கார் இந்த மாதிரி கார் ஷோரூம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கார் ஷோரூம் பார்க்குறது கார், அதாவது பழைய மாடலத்து கார்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தி மக்களே. நாங்கள் கொண்டு வந்தது ஒரு 1000 ரூபா தான் கொண்டு வந்தோம். இதுக்கே சரியாக போச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து கார் ஷோரூமுக்கும் தனியாக நாங்கள் வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி நாங்கள் சயின்ஸை மட்டும் கவர் பண்ணுறோம். அடுத்து வந்து இன்னொரு நாளுக்கு வந்து இந்த கார் ஷோரூமும் கவர் பண்ணுறோம். கார் ஷோரூம் வரவங்க வந்து 175 ரூபா. அடுத்த காம்போ ஒரு 30 பேர் குரூப்பாக வந்து அதுலேருந்து ஒரு 40 ரூபா 30 ரூபா கம்மி பண்ணி ஒரு ஆளுக்கு 100 ரூபா மேலே போட்டு, அதாவது 80 ரூபா மேலே போட்டு கொடுப்பாங்களாம்மா. நாங்கள் வெறும் 3 பேர் வந்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் 75 ரூபா. அது சயின்ஸுக்கு மட்டும். கார் ஷோரூமுக்கு 175 ரூபா. அது ஒரு ஆளுக்கு ஒரு பர்சனுக்கு 175 ரூபா. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ மட்டும் சயின்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே இருக்கா, அதுவா சயின்ஸ் மியூசியம் தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க. எங்கள் ஊர்லலாம் ஆனால் கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா, நீ பெரிய ஜிடி நாயுடு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாங்கள் ஜிடி நாயுடு மியூசிக் தான் வந்திருக்கோம். நீ பெரிய ஜிடி நாயுடு அப்போ எல்லாத்தையும் புதுசாக கண்டுபிடிச்சி கேட்குறது பாருங்க. அங்கே இருக்கிற அவன் தான் ஜிடி நாயுடு. புரியுதா? அவர் தான் ஜிடி சாதனைகள் எல்லாமே இங்கே இருக்குது. நல்லா இருக்கு. பஸ்ஸெல்லாம் வந்து அந்த கார் ஷோரூமில் வந்து நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப காஸ்ட்லியான டிக்கெட்டு. இப்போதைக்கு நாங்கள் அவ்வளோ அமௌண்ட் இருக்கிறதுனால மியூசியம் வந்து சயின்ஸ் மியூசியம் மட்டும் கவர் பண்ணலாம். ஆமாம் ஆமாண்டா, கால்குலேட்டர் ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் அங்கே இருக்கிறது ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது. என்ன கால்குலேட்டர் அது? ஆமாம், இந்த ஃபஸ்ட்டில் எல்லாமே கால்குலேட்டராடா. எல்லாமே கால்குலேட்டரு. கால்குலேட்டரு ஃபஸ்ட்டு இப்படி தான் ஒன்றுன்னு இங்கே பாரு, கீழே பாரு, செம்மையாக இருக்குல்ல. இப்படிலாம் வந்ததுன்னா அப்புறம் எத்தனோண்டா சின்னதாக எவ்வளோ பெருசாக கால்குலேட்டர் வந்து அப்படியே சின்னதாக வந்திருக்காங்க. மைனோட கை கடக்கமாக வந்திருக்கு. எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட ஒரு சயின்டிஸ்ட் ஜிடி நாயுடு அவர் வந்து அவரோட கண்டுபிடிப்புக்கு தான் இங்கே வந்து ஒரு ஷோரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அந்த பிளேடெல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான். அது அந்த சைடு இருக்குது, அதையும் போய் கவர் பண்ணணும். இப்போதைக்கு வந்து அந்த இது பேர் என்ன ஞாபகம் வரும்? டைப்ரைட்டிங் மிஷின். டைப்ரைட்டிங் மிஷின் இப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் ஜூம் வச்சு எடுத்துக்க நல்லாயிருக்கும். நிதானம் நீ ஏதாச்சும் வரியா, உள்ள வரியா, அவன் எடுக்கவா? செம்மையாக இருக்காங்க பார்க்கவே. டைப் ரைட்டிங்லாம் வர ஒன்று பயங்கரமாக இருக்கா. காலியா சின்ன சின்ன மோட்டரெல்லாம் இங்கே இருக்குது பாரு. சின்ன சின்ன மோட்டர்லாம் இருக்குது பாருங்க. காலி கம்ப்யூட்டர்டா. கம்ப்யூட்டர்லாம் பயங்கரமாக இருக்கான. பழைய காலத்து கம்ப்யூட்டரு
எல்லாமே இவர் தான் கண்டுபிடிச்சாரா? ஆச்சரியமா இருக்கு. அப்பயே பாரு எல்லாம் நம்ம வெறும் பேச்சுக்கு தான் ஜிடி டயர்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு சொன்னு மனுஷன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காரா எப்பா. பிசி தாஸ் A to D நந்தா கண்டு அவருக்கு ஆனா எதானே காட்டுவார். பிசி தாஸ் A to D நந்தா. ஓ அவர் யூஸ் பண்ண பேனா பென்ட்ரைவ் கண்டுபிடிச்சிருக்காங்க வர அப்பயும். அதுக்கு தான் பென்ட்ரைவ்னு பேர் வந்துச்சு. அடங்கப்பா இங்கே பாரு. அந்த காலத்துலேயே அது என்னது தெரியுதா? இது என்ன தெரியல. ரேடியோ பற்றியா அது? டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்கா? ஓ ஹார்ட் அந்த நம்ம அந்த யூஸ் பண்ணுற நம்ம ஏதாச்சும் ஒன்று மெமரி கார்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல அதானே இது? பென் ட்ரைவ்னு சொல்லி பேனா மாதிரியே கண்டுபிடிச்சனால அது பென் ட்ரைவ்னு பேர் வந்துருக்கோ. எங்கள் அப்பா செம்மையாக இருக்குது. லேப்டாப்பு ஒரு அப்டேட் வெர்ஷன் இது எல்லாமே. பழைய கம்ப்யூட்டர் இந்த இருக்கு வர்ற கம்ப்யூட்டர் தானே இது? ஆமாம் 1982 வந்து. உனக்கு அப்படியே பார்த்தோன்னா நீ அதில் சொல்லு. அதான் ரெக்கார்டாக மெமரி கார்டு தானே அந்த இது மெமரி தான். இது மெமரி கார்டு தான் இது இருக்கு பாரு. இது மெமரி கார்டு இருக்குது. அதாவது நம்ம சின்னதாக சேண்ட் டிஸ்க் மாதிரி யூஸ் பண்ணோம்ல அதில் இவ்வளோ பெரிய மெமரி கார்டு இருக்கு பாரு. இப்போ இதெல்லாம் சிடி கேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா இருக்காது. செம்மையாக வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்க்கணும். லேப்டாப் தானே அது? பயங்கரமாக 1987 ஹார்ட் டிஸ்க் வந்து 32 மெகாபைட் 32 MB, ரேம் வந்து 256 கிலோபைட் கேபி. 1000 கிலோ. அப்படியே வந்து இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே தான். இங்கே இருக்கிறது எல்லாமே கம்ப்யூட்ரு. இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் தெரியுதா உங்களுக்கு? எங்கப்பா 1 டன் ஆகுது. 1 டன் 1000 கிலோனா 1000 கிலோ ஒரு 1 டன். பாருங்க எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல. ட்ரூண்டு இதை கொண்டு வந்து காட்டினாங்க. அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் இது. செம்மையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ கேபி இது? இது என்னடா வேர்ல்டு ஃபஸ்ட்டு அமேசிங். ஓ எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டரோட இது. ஓகே இதை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜெராக்ஸ் மிஷின் தானே அது? என்னது? ஸ்பேஸ் இன்வெர்டர். கேம் விளையாடுறது காசு போட்டுட்டு அந்த காலத்தில் 19ஸ்லாம் இதில் காசு போடுறோம். தொடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் தொடாதீங்க. அந்த பேப்பர் வச்சு அந்த காலத்தில் பழைய படத்தெல்லாம் எப்படி தான் எடுத்துருக்காங்க. பேப்பர் வச்சு கூட ரெடி தொடாதீங்கடா. அது வேறு பிரச்சனை ஏற்படுது. அந்த காலத்தில் படம் பேர் அந்த பேர் லைன் அதில் லைட் பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னா பெட்ரோமாஸ் லைட்டு அதில் கீழே அது ஓ அது மண்ணெண்ணெய் ஊற்றுனா அதிலே எரியும் போல கிடையாது. அது மண்ணெண்ணெய் ஊற்றுனா அப்படியே எரியும். அப்படியே மெக்கானிக்கல் ஃபேன்றது இடங்கப்பா. மெக்கானிக்கல் ஃபேன்ரோ. ஃபோனு
இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஒரு ஃபோன் என்னென்னா இந்த சுற்றுற ஃபோனை வந்து எனக்கு ஃபோன் பண்ணணும்னு ஆசை. அந்த பழைய காலத்து எம்ஜிஆர் சிவாஜி ஃபோனெல்லாம் அந்த இப்படி வந்து சுற்றுறமாக இருக்கும். ஒன்று அப்படின்னு அப்படி ரவுண்டாக போயிட்டு எப்படி வரும், அடுத்து 2 இப்படி ரவுண்டாக போயிட்டு வரும். அந்த ஃபோனை நான் நேரில் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட ஆசை வந்து அங்கே தான் போய் நிறைவேறிச்சு. டேய் இந்த ஃபோனில் நான் பார்த்ததே இல்லைடா. இந்த ஃபோனில் வேறு குட்டியாக இருக்கிற ஃபோன் வேறு எத்தனை டெலிஃபோன் ஏய் இந்த ஃபோனில் நான் பார்த்ததே இல்லைடா. இங்கே பாருங்க, இந்த ஃபோனில் நான் பார்த்ததே இல்லை பாருங்க. அனியா எனக்கு வந்து இதில் கால் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்படி சுற்றி விட்டு கால் பண்ணுவாங்க. சுற்றி விட்டு கால் பண்ணுறதுல வந்து பழைய காலத்தில் இப்போ ஃபோன் பண்ண பார்த்துருக்கேன். இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கு. ஆனால் அந்த ஃபோனை பார்த்து அது அந்த எக்ஸைட் தாங்க முடியாமல் நான் தான் அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்து நானே வீடியோ எடுத்துருப்பேன். பாருங்க மக்களே, இந்த ஃபோன் தான் நான் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு ஆனந்த குதிகளுக்கு போயிட்டு அதே மாதிரி பெரிய ஃபோனு பழைய காலத்து ஃபோனு நிறையா இனோவேஷன்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஃபோனோட எவல்யூஷன் அதில் இருக்குது, தயவுசெய்து பாருங்கள். லென்த்தாக பண்ணாலும் யாரும் கட் பண்ணிட்டு போகாதீங்க. அதனால் இந்த வீடியோ வந்து பார்ட் 2 பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும். இந்த எவல்யூஷன்லாம் பார்த்துட்டு இன்னும் வந்து அப்புறம் அந்த கேமராவோட எவல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பல்போட எப்படி கண்டுபிடிச்சாரு அவரோட அது வச்சுருக்காரு. இதை விட ஒன்று முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நம்ம வீட்டில் இருந்தால் சிங்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணோம்ல, சிங்க்கு வச்சு முன்னாடி பாத்திரத்தை கழுவி அதை பாத்திரத்தை கழுவுற மிஷின்லாம் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கு. அதுவும் இருக்குது வீடியோவில் பாருங்கள். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள். எங்கூட டச்சில் இருங்க. தயவுசெய்து அந்த வீடியோ இதோட முடிஞ்சு நினைக்காதீங்க. பார்ட் 2 வந்து நான் உங்கள்கிட்ட பேலன்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்ட் 2 சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது உங்கள் நண்பன் பிஜி. வாங்க.